வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து இறங்கி நிற்கும்போது கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. கட்டப்பை இருக்கட்டும், போய் கிரைண்டர் எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறாங்க கோமதி. இவன் என்னமோ கிரைண்டரையே பார்க்காத மாதிரி கிரைண்டருங்கிறா. ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இருங்க சரவணன் எடுத்துகிட்டு வந்தனே. சரவணா பார்த்து பத்திரமா கொண்டு போய் வை சாமி. சரிம்மா பத்திரமா கொண்டு போய் வச்சிடுறேன். மயில அந்த சாவி அவங்க வீட்டை தர அப்படிங்கிறாங்க. ஸோ கோமதி சரிங்க அவ்வளோதான், நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே போகலாமாங்கும்போது ஒரு நிமிஷம் பொறு கோமதி அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட கேட்குற எவ்வளோ ஆச்சுங்கன்னு. 4400 ஆச்சுங்க. அப்படியே நம்ம பழனிக்கு வந்து கொதிச்சு, இன்னும் 4000 கேட்குறீங்க, 2 வண்டி எடுத்துருக்கீங்களே தம்பி, அதனால தான் நானும் டிரைவர் தாங்க பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு நம்ம கதிர். ஒரு 3000 ஆகுங்களா அப்படிங்கிறாரு செந்தில். இவர் இருந்துட்டு இல்லைங்க 2 வண்டி எடுத்திருக்கீங்க, போக வர செலவு வெயிட் பண்ண வச்சு போயிட்டு வந்தது எல்லாம் ஆச்சுங்க. பார்த்தா நம்ம பாண்டியன் கஞ்ச பேசினாரு, அந்த ₹1 கூட எடுக்க மாட்டார். திடீர்னு பார்த்தா அவருக்கு எடுத்து ₹5000 கொடுக்குறாரு எக்ஸ்ட்ராவா. எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க வீட்டில்.